வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டியில் இருக்கக்கூடிய பைக்காரா வாட்டர் ஃபால்ஸ் தாங்க போயிட்டு இருக்கேன். ரொம்ப அருமையான இடம், ரொம்ப பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய ஒரு இடம் தான். ஸோ இந்த இடத்தோட தனி சிறப்புகள் என்ன மற்றும் இந்த இடத்துல நான் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்தேன், சமீபத்தில் இங்கே என்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத பற்றி விலாவும் வரியுமாக இந்த வீடியோவில் நம்ம பேசுவோம் நண்பர்களே. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மெயின் ரோட்ல இருந்து பைக்காரா ஃபால்ஸுக்கு போகக்கூடிய ஒரு நடைப்பயணம். ரோடெல்லாம் ரொம்ப அழகாக போட்டிருந்தாங்க. ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்தப்போ செம்மண் ரோடு தான் இருந்தது. இப்போ தார் ரோடே போட்டு வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள்லாம் இருக்குது, வரலாறுலாம் இருக்குது. அதெல்லாம் போக நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஸோ இந்த பைக்காரா ஃபால்ஸுக்கு நீங்கள் எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஊட்டி சிட்டியிலேருந்து ஒன்று நீங்கள் உங்களோட கார் எடுத்துகிட்டோ இல்லை ஓன் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வரலாம். இல்லைனா அங்கேயே வந்து ஏகப்பட்ட வாடகை டாக்ஸி இருக்குது. அதை எடுத்துக்கிட்டு நேராக இங்கே வந்தீங்கன்னா வெறும் பைக்காரா ஃபால்ஸ் மட்டும் நீங்கள் கவர் பண்ண மாட்டீங்க. இதோட சேர்த்து பைக்காரா வாட்டர் ஃபால்ஸையும் தாண்டி வாட்டர் போட்டிங்லாம் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் வர வழியில் தான் இந்த 9th மைல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஷூட்டிங் ஸ்பாட் இருக்குது. இதையும் தாண்டி பைன் ஃபாரஸ்ட்டும் இருக்குது. இது எல்லாமே ஏற்கனவே நம்ம சேனலோட வீடியோவில் நான் நிறைய பேசியிருக்கிறேன். அதெல்லாம் ப்ரீவியஸாக நீங்கள் போய் பாருங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம். அதை பார்த்துட்டு இதோட வந்தீங்கன்னா ஊட்டிக்கு நீங்கள் போக தேவையே இல்லை. நேராக அந்த வீடியோவை கவர் பண்ணும் போது ஊட்டியே நீங்கள் வீடியோ வழியாக சுற்றி பார்த்தா மாதிரி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பைக்காரா ஃபால்ஸ் உள்ள வந்துட்டோம். வரத்துக்கு முன்னாடி அந்த என்ட்ரன்ஸில் ஒரு 50 ரூபா என்ட்ரி டிக்கெட் இருக்குதுங்க. அந்த என்ட்ரி டிக்கெட்டை வாங்கிட்டு நீங்கள் நேராக உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அப்படியே டவுனில் போகிற மாதிரி ஒரு ஸ்லோப்பாக வந்து படிக்கட்டெலாம் கட்டியிருப்பாங்க. போகிறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அங்கே பாருங்கள், மக்கள்லாம் பயங்கரமாக போயின்னுக்கிறாங்க பார்த்தீங்களா, கூட்டமாக. ஸோ இந்த இடத்துல அப்படியே நீங்கள் கூட்டமாக ஜாலியாக நடந்து போனீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு அப்புறமா ஒரு சூப்பரான ஃபால்ஸை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் பார்த்துருவீங்க. ஸோ எப்படி போகணும், இப்படி தான் போகணும். ஸோ குழந்தைங்களெல்லாம் பார்த்து கூட்டின்னு போங்க. நான் போன அன்றைக்கி சரியான மழை விட்டு அந்த இடமே கொஞ்சம் சேரும் சகதியமாக இருந்தது. இருந்தாலும் நம்ம சிட்டி மாதிரி தண்ணி எங்கேயுமே தேங்கலை. ஏன்னா இங்கே தான் நம்ம ஏரியா ஆக்கிரமிச்சு எதையும் கட்டுறது இல்லையா, அங்கெல்லாம் இயற்கல்ல. அதனால் டக்குன்னு காஞ்சி போயிடுது எல்லாமே. இதனால் அப்படியே ஜாலியாக கொஞ்சம் தூரம் நடந்து போனதுக்கப்புறமா என் கண்ணில் தென்பட்டது தான் அந்த ஒரு சின்ன லேக்கு. பாருங்கள் ஃபால்ஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஃபால்ஸ் இன்னொன்று நீங்கள் குற்றாலத்தில் இருக்கிற மாதிரி ஒரு 30 அடி ஃபால்ஸ்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ரொம்ப அழகான ஒரு சின்ன ஃபால்ஸ் தான். ஸோ இந்த ஃபால்ஸ் எப்படி உருவாச்சு, இந்த ஃபால்ஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ இந்த ஃபால்ஸ் வந்து ஊட்டியில் இருக்கக்கூடிய தோடா அப்படின்ற ஒரு பழங்குடியினரின் புனித ஆறு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வந்து இந்த ஆற்றை ஒட்டி தான் அவங்க வந்து நிறைய கொண்டாடுவாங்களாம். இது மட்டும் இல்லாமல் இந்த பைக்காரா போட் வந்து இது பக்கத்தில் இது ஒரு 6 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சில். இது மட்டும் இல்லாமல் இந்த பைக்காரா வாட்டர் ஃபால்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி மற்றும் கூடலூர் ரோடுக்கு நடுவில் தாங்க இருக்குது. இந்த பைக்காரா ஃபால்ஸை முடிச்சுட்டு அப்படியே வண்டி எடுத்துக்கிட்டு நீங்கள் கூடலூர் கூட போயிடலாம். அப்படியே போயிட்டு நீங்கள் கீழே அடிவாரத்தில் கூட இறங்கிடலாம். ஸோ அந்த ரூட்டை கவர் பண்ணுறது தான் இந்த பைக்காரா ஃபால்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் இந்த பைக்காரா ஃபால்ஸ்லேருந்து கரண்ட் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு பழமையான ஒரு பவர் பிளான்ட்டும் இருக்குது. அது வந்து நீங்கள் பைக்காரா ஃபால்ஸ் போகும்போதே வழியில் நீங்கள் அந்த பவர் பிளான்ட்டை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த வீடியோவில் நான் அதை கவர் பண்ணி உங்களுக்கு நான் போடுறேன். இந்த பவர் பிளான்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது சிபி ராமசாமி ஐயர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் 1920 1930 இந்த ப்ராஜெக்டை செட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே முக்கியமான கிளைமேட்டே வந்து இந்த மான்சூன் மழை காலம் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நானும் கரெக்டாக அந்த மழை காலத்தில் தாங்க போய் மாட்டினப்போ ரொம்ப பச்சை பசேல்னு இருந்தது, ரொம்ப க்ளவுடியாக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. அதுவும் நான் போன நேரத்தில் குளிரோட சேர்த்துக்கிட்டு இந்த மழை அப்படியே வெயிலும் இல்லாமல் எப்படி இருக்கும், ஜாலியாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இருந்தது. பாருங்கள் அந்த இயற்கையின் அழகை பாருங்கள் எப்படி இருக்கிறது என்று. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிங்க இந்த பைக்காரா ஃபால்ஸில் இந்த அருவி வருது பார்த்தீங்களா. இந்த அருவியில் எல்லாருமே அலோவ் பண்ணாங்க. உள்ளே போயிட்டு நீங்கள் அருவியில் உட்காந்து குளிக்கலாங்க. அந்த அளவுக்கு வந்து அலோவ் பண்ணாங்க பப்ளிக்கை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி வேலி போட்டாங்க. ஸோ நீங்கள் வெளியில் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு வேடிக்கை பார்த்துட்டு வர வேண்டியதுதான். ஸோ அந்த அளவுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிட்டாங்க. அது முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் நானே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஊட்டிக்கு போகும்போது அந்த இடத்துல உட்காந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருக்கிறேன். அந்த ஃபோட்டோலாம் என்கிட்ட இருக்குது. நான் தொடர்ந்து நீங்கள் வீடியோ பாருங்கள், நான் ஷேர் பண்ணுறேன் நிறைய. ஆனால் இப்போ ஏன் உள்ள அலோவ் பண்ணுறதில்லனா, எல்லாரும் ஏடவிடமாக செல்ஃபி எடுக்கிறானுங்க. அங்கே இருக்கிற அந்த பாறைகள்லாம் கொஞ்சம் வழுகு பாறையாக இருக்கிறனால ஊந்து கைகள்லாம் உடச்சிக்கிறாங்களாம். அதனால் சேஃப்டியின் காரணமாக அதெல்லாம் அலோவ் பண்ணுறதில்ல. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பைக்காரா போனீங்கன்னா மறக்காமல் இந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி நம்புறேன். ஸோ அதனால் இன்னும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், டூரிஸ்ட்டை பற்றி விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்களேன்.